அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இந்த ஆழ்மனம் அப்படிங்கிற இந்த சீரீஸில் வந்துங்க இது 4வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நடத்தைகள் எங்கிருந்து வருகின்றன அப்படின்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு எதிர்மறையான ஒரு மனநிலையில் இருக்கீங்கன்னா, இந்த எதிர்மறை எண்ணங்கள், உணர்வுகள், நடத்தைகள் அனைத்தும் எதிர்மறை நம்பிக்கைகளால் உருவாக்கப்படுபவை. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த நம்பிக்கை எனக்கு இவ்வாறு எண்ணங்கள், உணர்வுகளை உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? பின் அதை எப்படி திருத்த வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். எப்படி அதை மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் மாற்றிய நம்பிக்கை ஆழ்மன பதிவை வந்து வலிமை பெறச் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு ஒரு 4-5 ஸ்டெப் இருக்குங்க. ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னா, நீங்கள் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் இந்த சுழற்சியிலிருந்து விடுபட முடியும். இப்போது உங்களை தடை செய்தும் நம்பிக்கைகளை திருத்திட்டு புது நம்பிக்கைகளை நீங்கள் விதைக்கிறீங்க உங்களுக்குள்ள, இல்லையா? இப்போ உங்களுடைய செயல்களும் என்னன்னா, புதிதாக விதைக்கப்பட்ட அந்த நம்பிக்கைகளோடு ஒருங்கிணைவில் இருக்கணும். அப்பத்தான் இது உறுதி பெறும். இப்போ பழைய மனிதனாக இருந்து அந்த பழைய மைண்ட் செட்டை நீங்க மாத்தணும்னா, நீங்க பழசாகவே நீங்க இருக்கக்கூடாது. புது மனிதராக உங்களுடைய நடத்தை என்பது வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்பத்தான் மாறும். இப்போ உதாரணத்திற்கு வந்து, நான் அந்த அளவுக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நான் வந்து கற்றுக்கொள்வதிலும், வளர்வதிலும் எனக்கு தகுதி இருக்கு. நான் தகுதியுடையவன் தான். நான் டெய்லியும் கத்துக்கிறேன். நான் வளர்றேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்கள் கற்றுக்கொள்வதிலும், வளர்தலுக்கேற்ற செயல் வடிவத்தை குடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க கத்துக்கிறீங்க. அப்பதான் நீங்க வந்து வளர்றீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு உண்மையா இருக்க முடியும். நீங்க எதுவுமே பண்ணாம, ஆக்ஷன் எடுக்காம, நீங்க வந்து வெறுமனே மந்திரம் மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல உங்களோட நம்பிக்கைகளை புதுப்பிச்சுட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னா, உங்களுடைய செயல் வடிவம் வந்து அதுக்கு மேட்ச் ஆகலன்னா, பழைய நம்பிக்கைகள் தான் மறுபடியும் வலிமை பெறும். அப்போ நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கணும். என்ன ஆக விரும்புறீங்களோ, அந்த நம்பிக்கைகளுக்கு பொருத்துன மாதிரி உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கணும். 2வது கன்சிஸ்டன்ட்டாவும் இருக்கணும். இப்போ நீங்க வந்து செயல் வடிவம் குடுங்கள் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கார் ஓட்ட தெரியாது. கார் ஓட்டுறதுனாவே பயம். இப்போ கார் ஓட்ட கத்துக்கிட்டீங்க. இப்போ கார ஓட்டிட்டு நீங்க ஒரு புது கார் வாங்கிட்டீங்க. வீட்ல அப்படியே வச்சுக்கிட்டீங்க. எப்பவாச்சும் ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா எடுக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து கார் ஓட்டுதலை பற்றிய பயம் என்பது முழுமையா விலகாது. அப்ப என்ன பண்ணணும்? என்னால் கார் ஓட்ட முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா, நீங்க ஒரு தடவ ஓட்டி பாருங்க. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பரவால்ல. ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா பரவால்ல. அத ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து நீங்க வந்து அதுக்கு செயல் வடிவம் குடுக்க என்னாகும்? என்னால் கார் ஓட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தானா வளருதா? அப்போ என்ன பண்ணும்? தொடர்ச்சியா அது கன்சிஸ்டன்ட்டா நீங்க அந்த ஆக்ஷன்ஸ் குடுத்துட்டே இருந்தா தான் வந்து, உங்களை வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய பிலீஃப ரீப்ரோகிராம் பண்ண முடியும். என்னால ஓட்ட முடியாதுன்னு பயப்படுறாங்கன்னா, நீங்க ஓட்ட தானாவே மாறும். அப்ப செயல் வடிவம் குடுக்காம அது மாறாது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஸ்டெப் 3 பி பேஷண்ட் பொறுமையாக இருங்கள். இப்போ சில பேர்த்துக்கு வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது வந்துங்க, ஒரு செகண்ட்ல மாறும். உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே மாறிரும். சிலது உண்மை என்னன்னு தெரிஞ்சாலும், உங்களுக்கு அந்த ரீப்ரோகிராமிங் த சப்கான்ஷியஸ் உங்களோட ஆழ்மன நம்பிக்கைகள திருத்துதல் அப்படின்றது ஓவர் நைட்ல ஆகாது. கொஞ்சம் டைம் ஆகும். இவ்வளவு வருஷமா வந்து என்னால் முடியாது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லி இத்தனை வருஷமா மந்திரம் போல சொல்லி உங்க மனத வளர்த்துருக்க நீங்க, என்னால் முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா, அது உடனடியாக பலனளிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. செயல் வடிவம் குடுங்க, செயல் வடிவ தொடர்ச்சியா குடுங்க அண்ட் பி பேஷண்ட். கொஞ்சம் கொஞ்சமா அதாவது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும், உங்களுக்கு நீங்க ரொம்ப அன்பானவரா இருக்கணும். நீங்க வந்து ஏதாவது ஒரு தடை வந்ததுன்னு சொன்னாலோ, இந்த இதில டிஸ்கரேஜ் ஆயிறக்கூடாது. இம்மீடியட்டா ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும், உங்களுடைய புது நம்பிக்கைகள், வலிமை பெறக்கூடிய நம்பிக்கைகளுக்கு இணைவா இருக்குன்னு சொன்னா, நீங்க வந்து உங்களுடைய டிசையர் ரிசல்ட்ட நோக்கி நீங்க போயிட்டுருக்கீங்க. உங்க ஆழ்மனம் என்பது வந்து, நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அதை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னு சொன்னா, குட்டி குட்டியான விஷயங்களில வெற்றி பெறீங்க இல்லையா? அது வந்து கொண்டாடுங்கள். எப்ப வந்து உங்களோட புது மைண்ட் செட் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு என்னவாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கைகளை விதைத்து என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க செயல் வடிவம் குடுக்குறீங்க இல்லையா? அப்ப செயல் வடிவம் குடுக்கும்போது, முழுமையாக உங்களுக்குள்ள மாற்றம் வரலைனாலும், சின்ன சின்ன செயல் வடிவம் குடுக்கும்போது சின்ன சின்ன வெற்றிகள் வருது பார்த்தீங்களா? அத அக்னாலெட்ஜ் பண்ணுங்க. அத செலிப்ரேட் பண்ணுங்க. ஒரு டஃப்பான சிச்சுவேஷன வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. அதில ஒரு சின்ன வெற்றி வருதுன்னா, செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா, இதுக்கு முன்னால இருந்தீங்க மனநிலைக்கும், இப்ப இருக்கக்கூடிய மனநிலைக்கும் ஒரு மாற்றம் இருக்கு அப்படிங்கும்போது, அந்த புது நம்பிக்கைகள் மேலும் தழைச்சு, அது ஒரு மொமெண்டம் பில்ட் பண்றதுக்கு, உங்கள நீங்களே பாராட்டிக் கொள்வதிலும், உற்சாகப்படுத்திக் கொள்வதிலும், ஊக்கப்படுத்திக் கொள்வதிலும் தவறு எதுவும் கிடையாது. இன்ஃபாக்ட் நீங்க செய்யணும்.
ஸ்டெப் நம்பர் 5, உங்களுக்கு எந்த நபர் அவர்களுடைய வழிகாட்டுதல், அவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய பழக்கவழக்கம் என்பது உங்கள் புது நம்பிக்கையை உருவாக்கிக் கொள்வதற்கு துணை செய்கின்றதோ, அது போன்ற மக்களிடம் தான் நீங்கள் பழக வேண்டும். அவங்களுடைய பேச்சே வந்து என்னன்னா, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் குடுக்கும். "டேய் வாடா நீ கார் ஓட்டிருவன்னு எனக்கு நல்லா தெரியும்." அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணும். நீங்களே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, நீங்க ஒர்க் பண்றதோட சேர்த்தி பிறரும் வந்து அது ஒர்க் பண்ற மாதிரி அலைன்மென்ட்ல இருந்தாங்க. உங்களுடைய நம்பிக்கைகளை, மன வலிமையை பலம் பெறச் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த மாரியான மனிதர்கள், அந்த மாரியான கம்யூனிட்டி, அந்த மாரியான சூழ்நிலைகளுக்கு தான் நீங்க எக்ஸ்போஸ் ஆகணும். உங்களை அதாவது கீழ்நிலையா பேசக்கூடிய, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய மனிதர்களோடு விலகி இருங்கள். உங்கள டிஸ்கரேஜ் பண்ற மாரியான சிச்சுவேஷன்ஸ்குள்ள நீங்க எக்ஸ்போஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. அப்பத்தான் நீங்க உங்களுடைய புது வெர்ஷன வந்து முழுமையா நீங்க வந்து உள்ளுக்குள்ள கிரகிக்க முடியும். அப்போ அதற்கேற்ற மனிதர்கள், அதற்கேற்ற குருமார்கள், அதற்கேற்ற ஞானியர்கள், அதற்கேற்ற நண்பர்கள், அதற்கேற்ற ஒரு சொசைட்டி இதில தான் நீங்க இருக்கணும். ஏன்னா நான் வந்துங்க இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய சவால். நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய திறமை என்ன? அ நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கேன்ற தேடல் எனக்கு வரும்போது, நான் என்னுடைய சொந்தக்காரங்ககிட்ட இருந்து ஒரு 16 வருஷம் விலகி தான் இருந்தேன். ஏன்னா, அவர்கள் தவறானவர்கள் கிடையாது. அவங்க நல்லவங்க தான். பட் "நீ ஏன் வேலைக்கு போகல? நீ இந்த வேலைக்கு போகலாமே!" அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நான் யாருன்னு கண்டுபிடிச்சு எனக்குள்ளேயே நம்பிக்கை ஊட்டிக்கொண்டு ஒரு நம்பிக்கையா ஒரு ஸ்டெப்பா வந்து என்ன நான் க்ரோ பண்ணிட்டுருக்கேன்னா, அதற்கு அவர்களோட வார்த்தைகள் என்பது வந்து அவர்களை பொறுத்தவரைக்கும் சரியா இருந்தாலும், எனக்கு அது தோதாக இருக்காது. எனக்கு அது நன்மை செய்யாது. அப்ப என்ன பண்ணேன்? முழுவதுமாக பிரிந்து விட்டேன். அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அன்பா இருப்பேன், எல்லாம் பேசுவேன். பட் நானா போய் வாலண்டரியா இன்வால்வ் ஆக மாட்டேன். அது ஏன்னா, நான் என்னுடைய உலகத்திலிருந்து என்னை நான் வந்து முன்னேற்றிக்கிற ஒரு பாதையில் இருக்கிறேனான்ற நேர்மை மட்டும் எனக்கு இருந்தது. அந்த முன்னேற்றிக் கொள்ளும் பாதையில் இருக்க, அதற்கேற்ற மனிதர்களுடைய தொடர்பு, அதற்கேற்ற அந்த ஒரு மக்கள், அதற்கேற்ற சமுதாயம் அப்படிங்கிறது தான் வந்து நான் என்னை புரிந்து கொள்வதற்கு ஊக்கமளிக்கும் விதத்தில் இருந்தது. உதவிகரமா இருந்தது. ஸோ, அதனால உங்களுடைய நட்பு வட்டம், நீங்கள் பழகும் மக்கள், நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய குரு, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான் அப்படிங்கிறவங்க வந்து உங்கள் புது நம்பிக்கைகளை ஞாபகப்படுத்துபவராகவும், வலிமைப்படுத்துபவராகவும், ஊக்குவிப்பவராகவும், உங்களோடு தோள் நின்று தோள் சேர்ந்து இருக்கும் தோழனாகவும் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இத நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுடைய ஆழ்மன பதிவுகள் என்பது வந்து பலம் பெற்றுவிடும். அதாவது வந்துங்க, இந்த மந்திரத்தில மாங்காய் அடிக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு, கான்ஷியஸா வந்து மனத்தெளிவை நீங்கள் பெற்றீர்கள். என்னுடைய எண்ணங்கள், உணர்வுகள் எங்க வருது? எங்கிருந்து வருது? நான் என்ன நம்பிட்டு இருக்கிறேன்? இது ஏன் உண்மை நான் நம்பணும் அப்படின்னு சொல்லி நீங்க ரீப்ளேஸ் பண்ணி, புது நம்பிக்கைகள் புதுப்பிச்சு, அதற்கேற்ற ஆக்ஷன் நீங்க குடுத்துட்டே வாங்க. கன்சிஸ்டன்ட்டா குடுங்க. நீங்க உங்களுக்குள்ள மாற்றம் அடைவதை யாருமே தடுக்க முடியாது. மாற்றம் என்பது உங்களால், உங்களுக்குள், உங்களுக்காக உருவாக்கப்படுவது. இதற்கு மந்திரங்கள், நீங்க போற கோயில், நீங்க பண்ற பூஜை, நீங்க பண்ற பிரார்த்தனை எல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு வைங்களேன், தாராளமாக அந்த மந்திரங்களை செய்யுங்கள். ஆனால் மந்திரத்த மட்டுமே பண்ணிட்டு, என் மனம் மாறணும்னு சொன்னீங்கன்னா கடினம் அது. சரியா? இது உங்களுக்கு ஒரு தெளிவு குடுக்குதா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க் யூ.